ஆனால் முதலமைச்சர் அங்கு செல்வது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபைட்டை ஜுடிஷியரிக்குள்ள இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து அல்லது அடி அடித்து திமுகவை வெளியேற்றிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு தாங்க முடியவில்லை. அடுத்த இளவரசர் அவர் தானே, அதனால அவர் ரொம்ப கொதி நிலையில் இருக்கிறார். இதுல செந்தில் பாலாஜி எங்க சார் போனாரு? மாயமாயிட்டாரா? அப்ஸ்காண்டா? ஆனா அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவை கவுக்குறது அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இப்போ இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு அசம்ஷன். ஒண்ணும் முடியும். தாவேக்காவுக்கு 107, இப்ப 7 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்க. குறிச்சு வைங்க. 1-2 போனா கூட ஒரு 5 தொகுதி ஜெயிப்பாங்க. ஜோசப் விஜய் அந்த உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல, ஜோசப் விஜய் தான் என்கிட்ட சொன்னாரு 2 பேரும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப நேரத்தில் ஜோசப் விஜய் எல்லாம் சொல்லலையே அப்படின்னாங்க. 2 எடுத்து போட்டாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் டீனா மரியம். ஆக்சுவலா திமுகக்கு என்னதான் சார் பிரச்சனை? ஏன்னா நம்மளோட முதல்வர் சிஎம் சார் கரூர் போக கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லீகல் டீம், அதாவது ஆலந்தூர் பாரதி அவருடைய அந்த லீகல் டீம் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த ஃபைல் பண்ணதில் என்னன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரூருக்கு போகக்கூடாது. இது ரொம்ப கைண்ட் ஆஃப் ரெடிகுலஸ், ஒரு நகைப்புக்குரியது. அவர் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். கரூரில் 41 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது படுகொலைன்னு தான் சொல்லுவேன், அநியாயமாக இறந்தார்கள். இதுக்கு யார் காரணம் என்பதை விட நமக்கு அது தெரியாது. ஆனால் முதலமைச்சர் அங்கு செல்வது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபைட்டை ஜுடிஷியரிக்குள்ள இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து அல்லது அடி அடித்து திமுகவை வெளியேற்றிருக்கிறார்கள் நீதிபதிகள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 1000 ஃபைட் இருக்கும். உங்களுக்குள்ள யூ ஹேவ் a lot of many kind of பலவிதமான டிஸ்கிரிபன்சி, அரசியல் ரீதியாக இருக்கும் ஃபைட். But they would have a kind of the perception, different dissent voice among the leaders. தலைவர்களுக்குள் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு கேட்குறீங்க அப்படின்னு யார் சொல்லிட்டா? மாண்பு கண்ணியத்துக்குரிய நீதிபதிகள் சரியான ஒரு மோசமான நிலையை திமுகவுக்கு ஏற்படுத்திவிட்டார். பில்சன் அவர்கள் பெரிய வழக்கறிஞர் தான். அவர் வெளியே பூசி முழுகி அதற்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்த போதிலும் அவர் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. ஆதவ அர்ஜுன் மூலம் வேறு எஃப்ஐஆர் கிடையாது. ஆதவ அர்ஜுனா முக்கியமான ஆளு, இவர் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. போகக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை. பிகாஸ் ஆஃப் ஹி வாஸ் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1952 ஆஸ் பர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லா சட்டப்படி அவர் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அவர் அங்கே போகக்கூடாது என்று சொல்வது, சாட்சிகளை கலைப்பார் என்று சொல்வது நயவஞ்சகத்தனம், ஏற்றுக்கொள்ளது முடியாது என்று இந்த தீர்ப்பின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய செட்பேக், கொஞ்ச நெஞ்சம் இல்லை, அறிவுசார் தளத்தில் ஒரு ஆட்சி வந்திருக்கிறது 2 மாதம் தான் ஆகியிருக்கு. ஆகலன்னு நினைக்கிறேன், 2 மாதம் கூட. அதற்கிடையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கிளப்பணுமா? இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பத்திரிகையாளரால் என்னால் வைக்க முடியுது. ஆக்சுவலா சார், இப்போ இவர் போக கூடாதுன்னு நீங்க இன்சிஸ்ட் பண்றாங்கல்ல, அதுல ஏதாவது ஆழமான காரணம் ஏதாவது இருக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா, இது ஒரு நல்ல கேள்வி, நல்ல ஒரு புரிந்துணர்வு. போனால் என்ன, போகாட்ட என்ன? இப்போ 7 சட்டமன்றங்களுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அதிமுகலேருந்து 6 பேர்,
உங்களுக்கு மதுராந்தகம், பெருந்துறை, அது மாதிரி அங்கே தாராபுரம், அதை மாதிரி எசைக்கு சுப்பையா, அம்பாசமுத்திரம், அவங்க 4. அதுக்கப்புறம் விராலிமலை விஜயபாஸ்கர். இந்த கரூர் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் ரிசைன் பண்ணிட்டார். அப்போ கரூரில் என்ன நடக்க போகுது? தேர்தல் நடக்க போகுது. 6 சட்டமன்றம் இடைத்தேர்தல். அப்புறம் ஜோசப் விஜய் அவர் இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ண போறாரு. எங்க தெரியுமா? திருச்சி கிழக்குல. அப்ப இந்த 7 இடங்களுக்கும் உங்களுக்கு தேர்தல் நடக்க போகும்போது இந்த கரூர்ல விஜயபாஸ்கர் அவர் ஒரு 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 வேல்யூபிளான ஆறு. இவங்க போனா அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிளப்புவாங்கன்னு சொன்னாலும் டிஎம்கேக்கு பெரிய பயம் வந்துடுச்சு. திமுகவுக்குள்ள எனக்கு கிடைத்த தகவலுடைய உண்மைத்தன்மை பற்றி தெரியவில்லை. மற்றவங்கள மாதிரி சில யூடியூபர்ஸ் பணத்தை வாங்கிட்டு பொய்யா சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று எனக்கு தெரியுது, ஒரு பெரும் பதட்டத்தில் இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, இப்படி நடக்கும்னு அவங்க நினைக்கல. தோல்வியை ஏற்றுக்க முடியல. இப்படி நடக்கணும்னு கரெக்ட், தோல்வியை ஏற்றுக்கொள்ள அவர்கள் முடியல. இதுக்கு காரணம் நான் யார் நினைக்கிறேன்னா, ஸ்டாலின் சார் இந்த மாதிரி செய்ய மாட்டார். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன பதிலுன்னா, 2016 21 வரைக்கும் வலுவில்லாத ஒரு ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி செய்யும்போது அவர் நினைச்சிருந்தா ஒரு 10 எம்எல்ஏக்களை தூக்கியிருக்கலாம். அவர் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன். அவர் எமர்ஜென்சியில் ஹி வாஸ் அரெஸ்டட் அண்ட் புட் பிஹைண்ட் த பார். சிறைகளுக்கு பின்னால் அவர் இருந்தார், வைக்கப்பட்டார், அடியை வாங்கி உயிர் தப்ப போனார், அப்படியெல்லாம் இருந்திருக்கார். அவர் கருணாநிதியினுடைய மகனை தாண்டி அவர் செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் எனக்கு கிடைத்த சில தகவல்கள், அது உண்மையா பொய்யா என்பதும் தெரியவில்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கு தாங்க முடியவில்லை. ஏன்னா அடுத்த இளவரசர் அவர் தானே. அதனால் அவர் ரொம்ப கொதி நிலையில் இருக்கிறார். ஸ்டாலினை விட அவருக்கு ரொம்ப இப்போ ஆலோசகராகவும் குடும்பத்தில் இருப்பவராகவும் மாறி இருப்பது சபரீசன் அவர்கள். உதயநிதிக்காக சபரீசன் அவர்கள் அவர் மச்சான் தானே, அவருடைய சகோதரியுடைய கணவர் தானே. இப்போ இனி அவர்கள் தான் ஒரு ஃபேமிலி, ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாகத்தானே இருக்கிறது. அவர் ஏதாவது இதை தாங்கிக் கொள்ள முடியாத மன வலிமையில் ஒரு 10 பேர் 5 பேரை வாங்கிட்டா கட்சி மெஜாரிட்டி இழக்கும் என்று ஒரு தவறான கணக்கு இருக்கலாமோ என்பதுதான் என்ன தோணும். இல்லைன்னா அவங்க இவ்வளோ பதட்டப்பட தேவையில்லை, அமைதியாக இருக்கலாம்ல. ஒரு 6 மாதத்தில் நீங்கள் பாருங்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் இவரெல்லாம் தேவையில்லாத பேசி, சட்டையை கிழிப்பேன், அவதூறு பேச்சு. அவர் அவர் பேர் என்ன, அந்த பொண்ணு த்ரிஷா, இதெல்லாம் எதுக்கு? நீ அரசியலில் வந்தா, நான் அரசியலில் நிற்கிறேன், எனக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க மேண்டேட், அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், இதுதான் என்னுடைய சிந்தனை. அவன் அவளை வச்சுட்டு இருக்கான், இவன் இங்கே போகிறான், பர்சனல் லைஃப், இதெல்லாம் எதுக்குடா? நமக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து போகிறாங்க பாருங்க, கேவலமாக. சில யூடியூபர்ஸும் அப்படி தான் இருக்காங்க, பொய்யா தலைப்பு போட்டு என்ன டிஆர்பி இல்லை, டிஆர்பியில் அவனுக்கு எது கிடைக்கிறதுக்கான பணம். நம்ம அப்படி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அவருக்கு உள்ளது. அதை விட உனக்கு என்ன வேஷம்? நடுரோட்டில் உட்காந்து அமைச்சராக இருந்தாலும் சட்டையை கிழிச்சிடுவேன், அப்புறமா லாட்ரி வியாபாரி, உன் மூஞ்ச பாரு, இப்படியெல்லாம் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் சார் இது ஒருவேளை தனிப்பட்ட ஈகோவா இருக்குமோ? ஏன்னா மோரார்லஸ் சிஎம் விஜயா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் ஏஜ் மோரார்லஸ் ஓரளவுக்கு 47 52 48 ஒரு 4 வயசு தானே. இப்போ 4 வயசுங்கிறது பெருசு இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இந்த ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக சைடு வாழையடி வாழையா அரசியல் வாழ்க்கை தான், அந்த ஃபேமிலி தான் வாழையடி வாழையா ட்ரீ தான், அந்த அரசியல் ட்ரீனே சொல்லலாம். சோ அவங்க போட்டி போடும் போது சினிமாக்காரங்கிட்ட நம்ம தோத்துட்டோம்ன்ற அந்த ஈகோ ஹிட் ஆகுதா சார்? இதுல நீங்க எந்த காரன்? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவங்க சினிமாக்காரன், நானும் மீடியா தான் சார். இல்ல உங்கள இல்ல, உதயநிதி ஃபேமிலி, உங்க அப்பா, உங்க தாத்தா, அவங்க சினிமாக்காரங்க தான். உங்க சினிமா தான் உங்களுக்கு மூலம். சரி, இருந்தாலும் அவரும் சினிமால தான் இருந்தவர். உதயநிதி ஒரு நடிகை. ஈகோ எப்படா திடீர்னு வந்தான், ஒன்றும் தெரியாம கிடந்தான். இல்லை, ஆக்சுவலி தமிழ்நாடே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ என்கிட்ட கூட நான் கருத்து கணிப்புனேன், ஒரு 18% பெறுவார். நான் எல்லாத்தையுமே கேட்டேன், 18% பெறுவார், அவ்வளவுதான். கடைசி எக்ஸிட் போல் கூட சொன்னது. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா, எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட்டை. நமக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க போய் மலையை குடைய போறீங்களா, மண்ணல்ல போறீங்களா, நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம உழைச்சா நம்ம காசு. அவங்களுக்கு அப்படி இல்லை, கனவுகள் பெரிது, எதிர்பார்ப்பு பெரிது. சார் அதை விட ஒரு கொடுமை கொளத்தூர் சைடே சார், அங்க தோத்தது இன்னும் ரொம்ப கொடுமை சார். கொடுமை. அது தனிப்பட்ட முறையில் இவ்வளவு பெரிய தலைவர் தோல்த்திருக்க கூடாது. ஆனாலும் பெருந்தலைவர் காமராஜர் தோக்கலையா? அதை விட ஒன்றும் பெருசு இல்லையா? அவரோட
ஒரு உச்சமான தலைவரை நான் தமிழ்நாட்டு அரசியலில் யாரையும் நான் பார்க்கல. பெருந்தலைவர் அவர்களை விட ஒரு பெரும் தலைவர் இருப்பார்னு எனக்கு தெரியல. ஒரு அற்புதமான மாமனிதர். ஏன் சார் இதில் எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி வைக்கணும். அதாவது எல்லாருமே நம்ம ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய தோல்விகளை பார்த்து சகுனித்தனமா பொறுமையா நின்று நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஏன்னா சாணக்கியத்தனம் ரொம்ப அவசியம் அரசியலுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பார்க்காத தோல்வியா, இவங்க சந்திக்காத அவமானமா திமுகவை சொல்றேன். அப்படி இருக்கும்போது உதயநிதியாலேயே சார் இதை சகிச்சுக்க முடியல, பொறுமையா இருந்து நிறைய விஷயத்த பார்க்கலாம். அற்புதமான புரிதல், ரொம்ப அழகான கேள்வி. அது அவருக்கு சரியான அட்வைசர் இல்லை. ஏன்னா ரொம்ப இப்போ நீங்க கேட்ட கேள்விதான், உங்களுடைய கேள்வியில இருக்கக்கூடிய நியாயம் எனக்கு புரிகிறது. 1973 தோல்வியை சந்தித்த திமுக, அது என்ன 73ல 72ல ஆட்சியில் இருக்கும்போதே தோத்துட்டாங்க. ஏன்னா திண்டுக்கல் எலெக்ஷன் நடக்கு, பை எலெக்ஷன், மாயத்தேவர் நிற்கிறார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியில முதல்ல நின்று 1,43,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி. 1977ல எம்ஜிஆர் அவர்களோடு 2வது தோல்வி. 1980ல எம்ஜிஆர் அவர்களோடு 3வது தோல்வி. 1984ல எம்ஜிஆர் அவர்களோடு 4வது தோல்வி. வருஷம் எத்தனாச்சு? 15 ஆண்டு தோத்து 16வது வருஷம் ஆட்சிக்கு வரார் திரு கருணாநிதி. வந்து 2 வருஷம் இருக்கிறார். அப்புறம் ராஜீவ் படுகொலை, அதுல ஆட்சி கலைக்கப்படுகிறது. 91ல தோல்வி. அவர் எவ்வளவு பெருசா இருந்தாரு, உனக்கு ஒண்ணுமே இல்லையே, அதுக்கடையில போய் இந்த மாதிரி பதட்டப்படுறது, கோர்ட்ல போய் பண்றது, ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி சகுனித்தனம், பொறுமையற்ற தன்மை, அத மிகப்பெரிய டிஎம்கேவுடைய இமேஜே கட்டுப்போச்சு. இப்போ நீங்க நாளைக்கு விஜய் வந்து தவறு பண்ணி பெரிய பேக்கா ஆகலாம், அது தட் வில் ஹேப்பன், நடக்கும், நடக்கலாம், அது தெரியாது, தட் குட் ஹேப்பன், நடக்கலாம். ஆனால் வந்து ஒரு 45-50 நாளைக்குள்ள எதுக்கு அவசரம்? நீங்க இங்க பாருங்க, டிஎம்கே பண்ண கூத்த வெளிநடப்பு செய்யறது, இந்த மாதிரி பேச இவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க இவங்கள. இதுல வந்து செந்தில் பாலாஜி எங்க சார் போனாரு, மாயமாயிட்டாரு, அப்ஸ்காண்டா? கரெக்டா கொண்டு வந்தீங்க. செந்தில் பாலாஜி எங்க போனார்னு தெரியல, அவருடைய தம்பி அசோக்கும் எங்க போனார்னு தெரியல. இப்ப இதுல செந்தில் பாலாஜி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ். அவர் கரூர்ல இருக்கக்கூடியவர். இந்த பிரச்சனையில விஜயனுடைய அரசியலுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. ஏன்னா அவர் தான் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸா the conspiracy was being made, அவங்க தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. அவர் தான் வேணுக்குண்டு ஆட்களை அனுப்புனாங்க, அதனால வேண்டுமென்று நெரிசலை ஏற்படுத்தினாங்க. இந்த திட்டம் ஃபுல்லா செந்தில் பாலாஜின்னு சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே, எலெக்ஷன் வர முன்னாடியே நம்ம கரூர்ல செந்தில் பாலாஜி தான் டார்கெட் பண்ணப்பட்டார். இப்ப செந்தில் பாலாஜி ஏன் எங்க போனார் என்ற கேள்விக்கு ஒரு உறுப்பினர் இளையராஜா ஊத்தங்கரை, அவரு தாவேக்காவுடைய எம்எல்ஏ, அவருக்கு 35 40 கோடி பேரம் பேசியிருக்காங்க. 40 கோடி நீ வெளியே வந்துரு, 40 கோடி. இது செஞ்சது யாருன்னா ஐபிடிஎஸ், நம்ம ஏற்கனவே எனக்கு பேசியிருந்தோம். அவர் தான் செந்தில் பாலாஜியா கையை கட்டுறதாக சொல்லப்படுது. நரேஷன் ஒருத்தர், இவர் 3 பேர், அது தெரியல, பல செய்திகள் யூகம். ஆனா செந்தில் பாலாஜி ஏன் ஒழிக்கணும், எனக்கு அது புரியவில்லை. ஒருவேளை இதில் ஏதாவது உண்மை இருக்குமோ, ஒருவேளை இவர்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பார்களோ? ஏன்னா மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை. எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களை யார் திருட போறாங்கன்னா போய் கொண்டே இருப்போம், அவ்வளவுதான். இப்ப நம்ம போறோம் பைக்ல, நம்ம போதைய கொண்டு போறோம், யார் வந்தாலும் உனக்கு சார்மோ இல்லை போலீஸ்கிட்ட போய் நமக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஊழல் வழக்கு இல்லை, ஒண்ணுமே கிடையாது, நமக்கு என்ன இருக்கு? அப்ப அவங்க வந்து செந்தில் பாலாஜி தலைமறைவாக எங்க இருக்கிறான்? நேற்று ஒரு யூடியூபர்ஸ் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் வந்து அமேசான் காட்டுல போய் உட்காந்துருக்கான். இன்னொருத்தன் யூடியூப் போடுறான், கர்நாடகா காட்டுல உட்காந்துருக்கான். இதெல்லாம் தேவையா? நீ வந்து 471 நாள் சிறையில் இருந்தவர், சிறையில் இருந்தது மட்டுமில்ல, அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளை சந்தித்தவர். இது ஒண்ணுமே இல்லை, சுஜிலிபி. இந்த வழக்கு எதிர்கொள்ளலாம், 10 நாள் உள்ள கூட இருந்துட்டு வரலாம். என் மீது அநியாயமாக நான் எந்த பணமும் கொடுக்கலன்னு சொல்லலாம். அப்ப என்னன்னா அவங்க சொன்ன விட்னஸ் உள்ள பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கோம். இதுல கோர்ட்ல போய் ஜாமீன் கேட்கிற அளவுக்கு என்ன சார்? அதான் கைது பண்ணக்கூடாது, முன்ஜாமீன், பயம், கைது பண்ணிருக்கோம் முன்ஜாமீன். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் கூட முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு, கைது செய்யப்பட்டார்ல. மதுரை உயர்நீதிமன்றம் அவரை தள்ளுபடி செஞ்சு கைது செய்யப்பட்டு அவர் வெளியானாரு. இப்ப அவர் ஜாமீன் வந்து வெளில வந்தாச்சு இல்லையா? இப்ப அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா? அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் பேசிக்கிட்டு தான் இருப்பார். அவரெல்லாம் வந்து ஒரு செயற்கை பாசம் காட்டுறாரு. அவர் வந்து அவர் பேசுவாரு, ஏவா வேலுன்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போ ஆளை காணோம், சிங்கப்பூருக்கு அவர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அந்த துறையிலெல்லாம்
ஆனா அவர் சிங்கப்பூருக்கு அப்ஸ்காண்டனே தெளிவா சொல்லிருக்காங்களே சார். அப்ஸ்காண்டாலும் எப்படினாலும் வரணும் இல்ல, இந்த வார்த்தை கரெக்ட் தான், கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். அப்ஸ்காண்டிங் என்பது கரெக்ட் தான். அவர் போனார் என்பதை விட இந்த விஷயம் கொஞ்சம் விஷயம் தானே. அதனால இந்த ஒரு 20-25 நாளா டிஎம்கே காரங்க மிகப்பெரிய தவறுகளை செய்யறாங்க, சிக்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, தெரியாம தான் நடக்குதா? இப்போ இல்ல ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வரும்போது ஒரு 10 பேர் வெளியே வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 பேர். அந்த 10 பேர் வெளியே வருகின்ற போது அதில் நாங்கள் எல்லாரும் பேசிட்டோன்னு டைரக்டாக டீல் பண்ணியிருக்கான் வாட்ஸ்அப் தளத்தில். அதைத்தான் அவன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஊத்தாங்கரை எம்எல்ஏ, தாவேக்காவுடைய எம்எல்ஏ, பேர் என்னது, நம்ம இளையராஜா. அப்படின்னா இவர்களுக்கு பணம் 350-400 கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்க 400 கோடி என்பதெல்லாம் பேக்கெட் மணி. ஆமாப்பா, 400 கோடிலாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பெரிய திட்டம் நடந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணணும். அவங்களால தாங்க முடியல, உதயநிதியால தாங்க முடியல. எப்படா 5 வருஷத்துக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயாச்சு. இப்போ நேற்றுக்கு தோழர் தொல் திருமாவளவன் கூட அவர்களுக்குள்ள கொஞ்சம் இதான் டிஎம்கே. நான் அவர் பேசுனதுல கொஞ்சம் அதில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப நண்பர், ரொம்ப க்ளோஸு. யாரு? திருமாவளவன். ஆமா, ரொம்ப க்ளோஸ். இருந்தாலும் கூட அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது. சரி பரவாயில்ல, நாங்க கூட்டணியில சேர்ந்தாச்சுனாலே கூட்டணி தானே. ஆமா, நாங்க கூட்டணியில இல்ல. ஆனா வெளியில வேற மாதிரி பேசுறாரு சார், மாய பேச்சா இருக்கே சார். அது அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது அவரு சில விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைலாம் சொன்னேன், கடுமையா விமர்சித்தேன். யார? ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைனா ஆர்எஸ்எஸ் பல முகங்கள்ல கொண்டு நிறுத்தி இருக்குன்னு சொன்னேன். இப்ப நாங்க சேர்ந்துட்டோம், அதுக்காக நான் துணை ஜனாதிபதி கேட்க முடியாது, கட்டி பிடித்து உருளவும் முடியாது. சொன்னதை சொன்னேன்னு சொல்றேன். எதிர்கட்சியில் இருக்கும்போது நாங்க டிஎம்கேக்கு விசுவாசமா இருந்தோம். இப்ப நாங்க அதுல மகிழ்ச்சி அடைய முடியாது. இந்த பேச்செல்லாம் தேவையில்லாத விஷயம். மகிழ்ச்சி அடைகிறோமோ அடையிலையோ வந்தாச்சு. இருந்தாலும் அவரு கொஞ்சம் அந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்த்திருக்கணும். அது ஒரு பக்கம். இப்ப இந்த டாபிக்ல செந்தில் பாலாஜியினுடைய மறைவு தான், தலைமறைவு வாழ்க்கை தான். இதுல இவர்களுக்கு உண்மையிலேயே க்ளோஸா அசோசியேட் ஆகியிருப்பாங்களோ, இவர்கள் திட்டம் போட்டு, நான் சொல்ற புரியலையா, இவர்கள் தான் பணத்தை கொடுத்து ஆட்டை கலைக்க முயற்சித்திருக்கலாமோ? ஏன் அவர் தப்பி போகணும்? நம்ம கேள்விமா, ஏன் தலைமறைவா போகணும்? நேரம் ஏன்பா, நான் தமிழ்நாட்டுடைய அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தேன், அமமுகவில் இருந்தேன், டிஎம்கேல மினிஸ்டர் இருந்தேன். நான் எதுக்கு போகணும்? நான் எதுக்கு சொல்லணும்? ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணால் பண்ணுங்க, மாண்புமிகு கோர்ட், நான் எனக்கு சம்மந்தமே இல்லை, யாரோ சொன்னதுக்கெல்லாம் என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதை விட்டு போட்டு தலைமறைவாக இருக்கிறாருன்னா, இவர் தம்பி பேர் என்னது, செந்தில் பாலாஜி தம்பி அசோக், அண்ணன் சொல்லாம தம்பி எப்படி சொல்லுவாரு? சரி, செந்தில் அசோக்கு, செந்தில் பாலாஜி அசோக்கு, அவங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய பிளான் போட முடியாது. அவங்க 2 பேரும் போட முடியாது. அப்ப கண்டிப்பா இதுல ஒரு பெரிய கூட்டமைப்பு இருக்கும். கூட்டமைப்பு கண்டிப்பா இருக்கும். இல்லாம எப்படிங்க 400 கோடி தூக்கி கொடுப்பாங்களா? 4 பைசா கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. சம்பளக்காரங்க போய் இறங்கி செந்தில் பாலாஜி வீட்டில் 8000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். 400 கோடி 4000 கோடி இருக்க கூட 10,000 கோடி கொடுக்க மாட்டாங்க. பணம் அவ்வளோ வேல்யூபிளான இந்த உலகத்துல. அது அவன் மரணத்தை அடையும் வரைக்கும் பணம் 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 எப்படி சேர்க்கறது இவ்வளவுதானே இருக்கு. இப்படி இதே வரும், கடைசியில மண்டை போட்டுருவான். அதை அனுபவிக்கவும் மாட்டானா? அதெல்லாம் அனுபவிக்க முடியாத. என்னத்தை அனுபவிப்பீங்க? இப்ப நான் உட்காந்துருக்கேன், ஏசி ஓடிட்டு இருக்கு. இதுதானே உலகத்துல அதிகபட்ச குழு. அமெரிக்காவிலையும் இதான் ஏசி. பேர் எழுந்தவர் ரிலையன்ஸ் அம்பானி வீட்லையும் இதான் ஏசி. பில்கேட்ஸ் வீட்லையும் இதான். சரி, இது என்ன புது ஏசி? அங்கே குளிர் வராமல் என்ன தண்ணியாக வரும்? தண்ணி தான் இருக்க முடியுமா? ஜலதோஷம் பிடிச்சி செத்து போயிடும். 4 இட்லி சாப்பிடுவீங்க. உலகத்தில் இருக்கிறதுல சிக்கன் மட்டன் தான் இருக்கு. ஃப்ளைட்டில் போவீங்க. என்னத்தான் அந்த உலகத்தில் உங்களுக்கு அனுபவிக்க முடியும்? அனுபவிக்க ஒண்ணுதான், எல்லாரையும் நேசிக்கணும், ஏழைகளுக்கு உதவணும், அது மட்டும். இப்ப இந்த மாதிரி அறியாத மக்கள், இது செந்தில் பாலாஜியோ மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு திட்டம் அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறதுக்கு நீங்க கேள்வி கேட்கறதுக்கும் நியாயமான காரணம். ஏன் சார், இப்போ திமுகவோட சிச்சுவேஷன் படு மோசமா போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஆனா அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவை கவுக்குறது அப்படின்றாங்க, புரியுதுங்களா? இப்போ இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு அசம்ஷன். ஒன்றும் முடியாது. தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னு கேட்டா, தாவேக்கா வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. தாவேக்காவுக்கு 107. இப்ப 7 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்க, குறிச்சு வைங்க. 1-2 போனா கூட ஒரு 5 தொகுதி ஜெயிப்பாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, உறுதியா ஜெயிப்பாங்க. மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு போட்டாதான் நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்கு, எதிர்கட்சிக்கு போட்டு டிஎம்கேக்கு வேலை இல்லை. சிங்கப்படை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ பரந்தூர் விமான நிலையத்திலலாம் அது வேணாம், பெரிய 800 ஒரு கணக்களவுக்கு ஒரு நீர் வாழ்விடங்கள், அந்த மக்கள் தலித் மக்களுக்கெல்லாம் வாழ்க்கையை இது பண்ணக்கூடாதுன்னு அந்த பிளானை கேன்சல் பண்ண போகிறார். அப்புறம் 1000 ரூபா அதே திட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா விவசாயிகள் கடன் வந்து சொன்ன அளவுக்கு கொடுக்க முடியல, 75,000 நீக்கியிருக்காரு. ஊழலே இருக்கக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா சில தப்பா அவர் பண்றாரு, ஊழல்வாதிகளை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அது நம்ம வேற டாபிக்ல பேசலாம். பெரிய ஊழல்வாதிகள், உலக மகா ஊழல்வாதிகள். இதுல வழக்கு இருக்கு. அதுல நான் இந்த ஒரு ஊழல்வாதி மட்டும் நான் அதிகம், எனக்கு பயங்கர கோவம் வரும் ஒரு பத்திரிகையாளனா. ஏன்னா நான் ஒரு சிட்டிசன் தானே. ஒரு டாக்டர் இந்த போதையை யூஸ் பண்ணா கேன்சர் வந்து செத்து போயிடும், குடும்பமே நடு ரோட்ல நிக்குன்னு தெரியும். ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனலா உயிரை காப்பாத்துறது. அதே விஜயபாஸ்கர் 40 கோடி வாங்கிட்டு மாசம் 14 லட்சம் வாங்கிட்டு அவர் மேல சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் ஆயிட்டு இருக்கு, ஃபைல் ஆயிருக்கு. அதாவது சப்மிட் பண்ணிட்டாங்க, கன்விக்ட் ஆகல. 2 அமலாக்கத்துறை வழக்கு, 2 சிபிஐ வழக்கு, 2 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு, 1 சிபிஐ வழக்கு இருக்கு. அவரை போய் சேர்க்கலாமா? விஜய் மீது பயங்கரமான காண்டு எனக்கு கோவம். தப்புதான். எப்படின்னா, நானும் திருட மாட்டேன், என் கூட உள்ளவனும் திருட மாட்டேன், ஏற்கனவே திருடவனையும் விட மாட்டேன். அப்ப என்ன கேள்வி? இது மக்கள் நம்பிக்கையே போயிடும். மக்கள் நம்பிக்கை போயிடும்ல, தப்பு தானே. அப்ப நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம பாவப்பட்ட மக்களும், கமலி போன்ற பாவப்பட்ட எளிய மக்கள், ரமேஷ் இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க அம்மா கூலி வேலை செய்றாங்க, அந்த புள்ளெல்லாம் ஜெயிச்சாங்க. அப்படி நீங்க நிக்கலாமே. இப்போ நீங்க 10 பைசா கொடுக்காம 7 தொகுதியிலும் நில்லுங்க, உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. நான் ஜோசப் விஜய் சொல்றேன், நான் அனைவருக்கும் மாணவன், 10 பைசா கொடுக்க மாட்டேன், எனக்கு வாக்களிங்க, நான் தப்ப சரி பண்றேன் அப்படின்னு சொல்லாமல. எதுக்கு விஜயபாஸ்கர் இந்த மாதிரி திருடர்கள், இவர்கள்லாம் மோசமானவர்கள், இவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஃபைல் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்தா அவங்களுக்கு என்ன ஒரு தப்பு தானே வரும். அதனால எல்லாரும் ஊழல்ல சிக்கியிருக்காங்க, அதான் விஷயம். இப்போ திமுக இருக்கக்கூடிய பதட்டம் திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன் சார் இப்போ சமீப காலமா வைகோவோட பேச்சுகள்லாம் பயங்கர சர்ச்சையா இருக்கு. அவரு வைகோ வந்து எப்படின்னா, தனிப்பட்ட முறையில் வைகோ அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஒரு நாள் வைகோவோடு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ இப்படி பார்த்தேன், என்ன சுஃபியான் இப்படி பார்க்குறீங்கன்றாரு. விடுதலை புலிகளுடைய முன்னாள் பிரதிநிதியை நான் பேட்டி எடுத்தேன். இரவு 1 மணி ஆயிடுச்சு, நள்ளிரவு. அவர் வீட்டில் தான் எடுத்தேன், அவர் பக்கத்தில் இருந்தார். வைகோ என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்தானா நீங்கள் தான் எடுக்கணும், நான் எடுக்க, நீங்களே எனக்கு தலைவர் என்ன நல்லா நீங்கள் தான் எடுக்கண்டாரு. ஆனந்தி சசிதரன் அந்த காணொலி என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எடுத்து முடிச்ச உடனே அப்படியே உட்காந்துருந்தா, நீங்கள் கொழும்புக்கு போயிட்டு வரீங்களான்டாரு. நான் ஆமன்னு கூட சொல்லலை, டிக்கெட்டை பாலானுக்கு கூப்பிட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன். நாளைக்கு புக் பண்ணி சுஃபியானுக்கு போகிறதுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு எல்லாரும். அப்படி என் மீது ரொம்ப பாசமானவர். எந்த கூட்டத்தில் கண்டாலும் சுஃபியான் பர், ஐ வாஸ் பெட்ரேடுன்றார் ஒரு முறை. அது ஒரு தனி, அப்படி ரொம்ப ஒரு நான் மதிக்கக்கூடிய தலைவர் தான். பட் சமீபத்தில் அவருடைய பேச்சு, வயது மூத்தவர், நல்ல கல்வியாளர், அற்புதமான பார்லிமெண்ட் மெம்பர், அவர் இப்படி பேசியிருக்க கூடாது. விஜய் என்னோட கூப்பிட்டாரு, ரிசைன் பண்ண சொன்னாங்க, நான் வந்து பிரச்சாரம் செய்கிறேன்னு சொன்னதும் லேசா ஒண்ணுனா கூட கிழிச்சிருவாங்க. திருமாவளவனையும் மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்கு. அது திருமாவளவனை நேத்து பேசினது, கூட்டணியில இருந்து கொண்டு வெளிப்படையாக விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னது, அது பெரிய விஷயம் அல்ல. அது வந்து மக்களால் இது பண்ணக்கூடாது. ஜோசப் விஜய் வந்து அந்த உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல, ஜோசப் விஜய் தான் என்கிட்ட சொன்னாரு, 2 பேரும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப நான் சொன்ன ஜோசப் விஜய் எல்லாம் சொல்லலையே அப்படின்னாங்க, 2 எடுத்து போட்டாங்க. முதல்ல சொன்னாரு விஜய் தான் என்கிட்ட சொன்னாரு, 2 பேரும் ரிசைன் பண்ணுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிடலான்னு. 2வது சொல்றாரு, நான் தான் கேட்டேன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் விஷயத்தை விட்டுருங்க, திருமாவளவன் வந்து கூட்டணியில இருந்து கொண்டு இப்படி பேசுவது வந்து மறைமுகமா சொன்னா அது பெரிய விஷயம் இல்லை, அது அரசியல் சர்ச்சை. இது வந்து ரொம்ப அசிங்கம். இப்போ வயது அவருக்கு ஒரு காரணம், பட் நல்ல தலைவர், நல்ல பேச்சாளர், இன்னும் அவர் நல்லா இருக்கிறார். ஆனா அந்த பேச்சுகளும் கொஞ்சம் சரியில்லை. ஏன் சார் ஒரு சின்ன சந்தேகம், இப்ப அரசியல் வாழ்க்கை அப்படின்னாலே இப்போ மாத்தி மாத்தி பேச வேண்டிய நிலைமை இருக்கு. அதுதான் அரசியல், அதனாலதான் நமக்கு சரியாக மாட்டேன், சூட் ஆகல. மாத்தி பேசணும். நான் சொல்லுவேன், கருப்பட்டி பானைக்குள்ள கையை விட்டவங்க நக்காம முடியாது. அது உண்மைதானே சார்? அது தவறான வார்த்தை இல்லை. நக்குதல் என்பது தமிழ் இலக்கியத்துல சிறந்த வார்த்தை. மயிர் என்று சொல்கிறோம் அல்லவா, அது சுத்த தமிழ். கருப்பட்டி பானைக்குள் கை விடுவர்கள் நக்கித்தான் ஆக வேண்டும். வேற என்ன செய்ய முடியும்? கூட்டத்துக்கு போனோம், தலைவரை 50 பேருக்கு சாப்பாடு கொடுமா, பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. என்ன காரணம்? தலைவராக ரொம்ப வலிக்குது, அவனுக்கு 4 சரக்கு வாங்கி கொடுறாம்மா, அதை நம்ம செய்ய முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இது ஒரு விதமான தொழில். ஜோசப் விஜய் எப்படி செய்ய போறார் என்பது காலம் பதில். இப்போ முதல்ல 2 மாசத்துக்குள்ளே ஊழல் பேர்வழிகளே சேர்த்துட்டார். நீங்க நானும் பேசுறோம்ல, 2 மாசத்துல மகா ஊழல் பேர்வழிகள். இப்ப சொன்னோம்ல, விஜயபாஸ்கர்
எந்த குடும்பம் அந்த பான்பராக்கு மாவோ குட்கா வச்சாச்சுன்னா அழிஞ்சு போகுமோ அந்த மோசடி குரூப்டே ஒரு 40 கோடி வாங்கிட்டு மாசம் 40 லட்சம் வாங்கியிருக்கான் மனுஷன். அவர் ஏற்கலாமா? சரி, மரத்தை வெட்டிட்டு போனா போடாத வேலை செய்யாதவங்களுக்கு ஒரு 10 பேர் கணக்கு எழுத்து போனாங்கன்னா அது வேற மாதிரி போகும். இது அப்படி இல்லையே. நான் ஒரு மருத்துவர், எந்த மக்களை காப்பாற்றுவோ நானே படுகொலை செய்யறேன். அந்த மாதிரி பாவிகள் அவநம்பிக்கை இதெல்லாம் பாவம். அதுக்காக நம்ம எந்த கட்சியும் நமக்கு கிடையாது, எல்லாரும் விமர்சிப்போம். இது பொது கருத்து. டிஎம்கே இதுல செந்தில் பாலாஜி இன்னைக்கு கேட்டதை நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். செந்தில் பாலாஜியினுடைய முக்கியமான விஷயம் அவர் இதுல சம்பந்தப்பட்டது என்று நாங்கள் நம்புவதற்கு 90% வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தலைமறைவா இருந்து கொண்டு என்னை கை செய்யக்கூடாதுன்னு விடுறாரு. இல்லைன்னா அவர் ஏன் ஓடணும்? ஓட வேண்டிய தேவையில்லை. நம்ம அடுத்து பார்க்கலாம். மிக தெளிவான விளக்கம் சார். நாங்க முன்வைத்த அனைத்து கேள்விகளுக்குமே மிக சிறப்பாக பதில் சொன்னீர்கள். வேற ஒரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.